ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः। வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி புலையரூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடிதீபம் நெடுங்கா அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீ இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 5 குலா நெடுந்தாண்டகம் 7 கூத்திருக்கை 1 சிறிய மடற்பாட்டு 38 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியா இறங்கு நீயே. திருத்தாயாருடைய பாசுரங்களாக திருநெடுந்தாண்டகத்தில் இருக்கக்கூடிய பாசுரங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுல திருத்தாயார் தன்னுடைய அந்த நாயகியினுடைய தோழியை அனுப்ப தோழியிடம் பேசினாள் என்று ஒரு பாட்டு. அடுத்து இவளுக்கே இவள் வளர்த்ததான ஒரு கிளி, தன் கிளி, அந்த கிளியை முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் திருத்தாயார். அப்போ அந்த கிளிக்கு சொல்லுகிறாள், கிளியே எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல் எடுத்து தன் கிளியை சொல்லே என்று. என்ன திருநாமங்கள் சொல்ல வேணும் என்றால் அதற்கும் எடுத்து கொடுக்கிறாள். கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்றும் காமரி பூங்கச்சி ஊரகத்தாய் என்றும் வில்லெருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும் இப்படி எல்லாமாக எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லு அப்படின்னு தான் வளர்த்த கிளியை பார்த்து இந்த பரகால நாயகியானவர் சொன்னார் அப்படின்னு 13வது பாசுரத்திலே பார்த்தோம். இவர் சொன்னதை கேட்டு அந்த கிளியானது மெதுவாக எம்பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்துதான். முதல்ல வந்த உடனே கீச்சு கீச்சு அப்படின்னு கத்தவில்லையா, இவள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தது மெதுவாக. அதுக்கப்புறம் இவள் சொல்லு சொல்லு என்பதாக இவள் அந்த உத்வேகத்தை கொடுத்த உடனேயே கிளியானது மிகவும் சந்தோஷமாக இவள் எதை கற்பித்தாளோ எதை சொல்லி வைத்தாளோ அந்த ரீதியிலே எம்பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லியிருக்கலாம். இப்படி ஒவ்வொன்றாக திருநாமத்தை எடுத்து சொல்ல சொல்ல அந்த ஆனந்தத்தினாலே அந்த கிளியை என்ன பண்ணுவது என்று இவளுக்கு தெரியவில்லை. இப்படி வளர்த்த கிளியானது அழகாக பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி இவளுடைய தாபத்தை எல்லாம் போக்கடிக்கிறதே. அதனால அந்த கிளிக்கு இவள் மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. தான் வளர்த்த கிளி தான் சொல்வதை பார்த்து அப்படியே திருப்பி சொல்லி தன்னுடைய தாபத்தை தீர்ப்பதை பார்த்து அந்த கிளியை கைகூப்பி வணங்கினாள் என்பதாக அற்புதமான ஒரு பாசுரம். இப்பொழுது திருநெடுந்தாண்டகத்திலே 14வது பாசுரம். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தனனை
அந்தணர்தம் சிந்தையானை விளக்கொளியை மரகதத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று வடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. கிளி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுகிறது. திருநாமத்தை சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் கூட இடமாகும். அதற்கெல்லாம் ஆள் உண்டோ இங்க அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிளி அழகாக எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல அதை கேட்டு அதனாலே இவள் உயிர் தரித்தால் மட்டுமல்ல, வளர்த்ததனால் பயன் பெற்றேன் அப்படின்னு கிளியை கொண்டாடினால் மட்டுமல்ல, கைகூப்பி வணங்கினாள் அப்படிங்கிற நிலையில இந்த நாயகியானவர் இருக்கிறார். கிளி பண்ண உபகாரத்தினாலே. கிளி அப்படி என்ன பாடித்து என்றால், முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்கொளியை மரகதத்தை திருத்தன் காவில் வெக்காவில் திருமாலை பாட இப்படி எல்லாம் பாடித்தான். முதல்ல முளைக்கதிர் எம்பெருமானுடைய திருமேனியை பத்தி சொல்லும் போது, முளைக்கின்ற கதிரவன், உதிக்கின்ற காலத்திலே இருக்கக்கூடிய சூரியன் போலே பிரகாசிப்பவன் அப்படின்னு எம்பெருமானுடைய திருமேனிக்கே உதய சூரியன் மாதிரி பிரகாசிப்பவன்கிறபடினாலே முளைக்கதிர் அப்படின்னு அழகா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் குறுங்குடியுள் முகுலை அப்படின்னு திருக்குறுங்குடி அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரத்துல அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மேகமாகவே இருக்கக்கூடியவன். அப்புறம் மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை. மூவுலகு அப்படின்னா 3 விதமான சேத்தனர்கள் அர்த்தம் சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா மூவான்னு ஒரு பதம் இருக்கு. மூவா அப்படின்னா அழியாமல் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர்கள். எப்பொழுதுமே இருக்கக்கூடிய மூவுலகம் அப்படின்னா இந்த மூவுலகத்தை சொல்ல முடியாதே. பூமி லோகம், ஆகாச லோகம், மேல் லோகம் எல்லாம் இருக்கும். இதுதான் மூவுலகம் பெயர். ஆனா இது மூவா மூவுலகம்னு சொல்ல முடியாது. நித்தியமான மூவுலகம்னு அர்த்தம், அழியாத மூவுலகம். அதனால 3 விதமான சேத்தனர்கள் அவர்கள் கூட லோகாகான்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றது உண்டு. அந்த மூவுலகும் கடந்து இந்த 3 விதமான சேத்தனர்கள் ஜீவாத்மாக்கள் இருக்காளே அவர்களை எல்லாம் கடந்து அவர்களை காட்டிலும் விலட்சணனாக, மிகவும் வேறுபட்டவனாக, எல்லா விதத்திலும் உயர்ந்தவனாக, முதலாக காரணமாக, உபய விபூதிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் அளப்பரிய ஆரமுது, அளவில்லாதவன், பரம போக்கியனானவன் அப்படின்னு அவனுடைய சொரூப குணங்கள்னாலே அளவிட முடியாமல் அமிர்தம் போலே பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவனுடைய வைபவத்தை சொல்லியது. அப்புறம் அப்படிப்பட்டவன் அரங்கம்மேய அந்தணனை, அப்படிப்பட்ட அமிர்தம் போன்ற எம்பெருமானே திருவரங்க மாநகரத்திலே நன்று எப்பொழுதும் நித்தியமாக சேவை சாதித்துக் கொண்டிருப்பவன், அந்தணனாக இருப்பவன், பரிசுத்தமாக இருப்பவன், அதாவது நம்மையும் பரிசுத்தமாக்கும்படியாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அந்தணர் தம் சிந்தையானை, அந்தணர்களான வைதிகர்கள் எல்லாம் தம் உள்ளத்திலே நிலையாக எம்பெருமானை வைத்திருக்கிறார்களே அவர்களாலே சிந்திக்கப்படுபவன். விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில், விளக்கொளி எம்பெருமான் திருத்தன்கா அப்படிங்கிற திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடியவன், மரதகமாக இருக்கக்கூடியவன், மரதக மேனி மரகத பச்சை போலே அழகான திவ்ய வடிவத்தோடு சேவை சாதிக்கக்கூடியவன் திருத்தன்காவிலே விளக்கொளி எம்பெருமான் அப்படிங்கிற எம்பெருமான். அந்த எம்பெருமானை பாடுறதாம். அதாவது முதல்ல பொதுவா முளைக்கதிர்னு சொல்லித்தே தவிர அப்புறம் குறுங்குடி எம்பெருமான் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பொதுவாக வைகுண்ட எம்பெருமான்னு சொல்லித்தே. வைகுண்டத்துல எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன், சேத்தனாச்சேதன விலட்சணமாக இருக்கக்கூடியவன் சொல்லித்தே தவிர அரங்கம்மேய அந்தணன்னு திருவரங்கத்துல இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்தணர்தம் சிந்தையான் அப்படின்னு வைதிகர்களுடைய மனசுல இருப்பவன் பொதுவா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் விளக்கொளியை மரகதத்தை திருத்தன்காவில், திருத்தன்கா திவ்ய தேசத்திலே விளக்கொளி பெருமானாக இருப்பவன். போன பாட்டிலே பார்த்த மாதிரி இந்த அர்ச்சாவதாரமும் அதுக்கப்புறம் மற்ற வைபவம் சேர்த்து சொல்லிட்டு இருக்கார். வெக்காவில் திருமாலை, அதோடு இருக்காமல் திருவெக்காவிலே இருக்கக்கூடிய யதோக்தகாரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருமால், அவனையும் பாடுகிறதாம் அந்த கிளி. வெக்காவில் திருமாலை பாட கேட்டு, அந்த கிளி பாட பாட
அத ஆனந்தத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாள் இந்த நாயகியானவள். சில சமயம் பாடுவதற்கு ஆள் இருப்பார்கள், ஆனால் கேட்பதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த மாதிரி எம்பெருமானுடைய திருநாமத்தை அது பாடித்தனா அதை கேட்பதே தாரகமாக இருந்து இவள் கேட்கிறாள். கேட்டு என்ன பண்ணாள்? வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று. ஆஹா, உன்னை இப்படி எல்லாம் சொல்லி வைத்து உன்னை வளர்த்தேனே, உனக்கு பால் பழம் எல்லாம் கொடுத்து வளர்த்தேனே, உனக்கு தாரகம் எல்லாம் கொடுத்து நான் வளர்த்தேன், இப்பொழுது எனக்கு தாரகனான கண்ணன் திருநாமத்தை நீ சொல்லுகிறாயே அப்படின்னு அதை பார்த்து ஆபத் தசையிலே நீ உதவினாயே, நான் பயன் பெற்றேன் வருக அப்படின்னு கையை நீட்டி வருக வருக என்று கூட்டாளாம். மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே. அது மட்டுமல்ல, அந்த மடக்கிளி அப்படின்னா அது கொஞ்சம் லஜ்ஜையோட இருக்கு போல இருக்கு, மடப்பத்தோட ஒரு கூட்டா உடனே வந்துடும்மா, அது கொஞ்சம் யோசிக்கிறது. அப்ப அந்த மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே அப்படின்னு. ஏன்னா அந்த கிளி பண்ண உபகாரமானது பெரிய உபகாரமாக நினைக்க, அந்த உபகாரம் பண்ணது யாரா இருந்தா என்ன, பண்ண உபகாரம் பெருசா இருந்தா வச்சுக்கோங்க, உடனே அவ காலில் விழுந்துடணும் அப்படின்னு தோணுமோ இல்லையோ நமக்கு, ரொம்ப சின்னவராவே பண்ணியிருந்தா கூட. அந்த மாதிரி அந்த உபகார ஸ்மிருதி வேலுமா அவளை வளர்த்ததனால் பயன் பெற்றேன் அப்படின்னு சொன்னதோடு முடியாமல் ஒரு கைகூப்பி ஒரு அஞ்சலியை பண்ணி அதுக்கு மேல வணங்கினாள், ரொம்ப வணக்கத்தோட இருந்தாள் அப்படின்னு அர்த்தம். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே அப்படின்னு பரகால நாயகனுடைய ஒரு நிலைமையை அவருடைய திருத்தாயார் எடுத்து சொல்லுகிறார். இப்ப இதுல ஆரம்பத்துல இருக்கக்கூடியது கிளி சொன்ன திருநாமங்கள் அப்படின்னு இருக்கு. முளைக்கதிரை முதல் திருநாமம் முளைக்கதிரை அப்படின்னு, அதாவது முளைக்கின்ற சூரியன் போலே, உதய காலத்திலே இருக்கக்கூடிய சூரியன் போலே பிரகாசமாக இருப்பவனை அப்படின்னு. உதிக்கின்ற சூரியனை போலே கண்ணாலே முகந்து அனுபவிக்கலாம்படி இருக்கிற திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவனே. எம்பெருமானுடைய பிரகாசம்ங்கிறது ரொம்ப அதிகமான பிரகாசம். சூரியனுடைய பிரகாசம் அதெல்லாம் சொல்ல முடியாது. பல கோடி சூரியர்கள் சேர்ந்தா என்ன பிரகாசமோ அந்த பிரகாசம் உடையவன். ஆனா அதே எம்பெருமான் அச்சையில வந்து சேவை சாதிக்கிறானோ, இல்ல விபவத்துல அவதாரங்கள்ல நமக்காக வந்து சேவை சாதிக்கிறானோ போது அப்போ உதய சூரியன் மாதிரி இருக்கானா. எப்படி 12 மணிக்கு மத்தியானம் வெயில் காலத்துல சூரியன் ஜெயிக்கும் போது யாராவது நேரா பார்க்க முடியுமா? வாசல்ல போய் நிக்கதான் முடியுமா? நின்றா உடம்பெல்லாம் எரியும், காலெல்லாம் சுடும், கண்ணால பார்த்தா கண்ணு மொத்தமும் கூசும், ஒரு க்ஷணம் கூட பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கொள்ளியோ, தலை வலிக்கும், அப்படி எல்லாம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல முளைக்கின்ற சூரியன் அப்படின்னா உதய காலத்துல இருக்கக்கூடிய சூரியனை பார்ப்பதற்கு எல்லாரும் போகிறார்கள், கன்னியாகுமரிக்கெல்லாம் போகிறார்கள். சமுத்திரத்திலிருந்து முளைச்சி வர சூரியன் அவ்வளவு அழகா இருக்கானாம் அப்படின்னு. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு அத்தனை கோடி சூரிய சமப்பிரபனாக இருந்தா கூட இந்த விபவத்திலேயும் அர்ச்சையிலேயும் எம்பெருமான் முளைக்கதிராக தன்னுடைய இதையெல்லாம் சுருக்கி கொண்டு முளைக்கதிராக சேவை சாதிக்கிறார், உதய சூரியனாக சேவை சாதிக்கிறார் அப்படின்னார். விபவாவதாரத்துல எங்க அப்படின்னு கேட்டான்னா, தத்ர கோவிந்தமாசீனம் பிரசன்னாதித்யவர்ச்சசம் அப்படின்னு மகாபாரதத்தில் வரும். கிருஷ்ணன் வந்து துரியோதனனுடைய சபையிலே வந்து இருக்கும்போது, அந்த சபையில கிருஷ்ணன் வீட்டு இருந்தான் இல்லையா, அப்போ கிருஷ்ணன் இருக்கிறது ஏதோ சூரியன் வந்து உட்கார்ந்த மாதிரி இருந்துதான். சதஸ்ல இருக்கிறவாள்லாம் சபையில, துரியோதனுடைய சபை அது, அந்த சபையில இருக்கவாள்லாம் எல்லாரும் மனுஷாலாம் வந்து உட்காந்துருக்கு. கண்ணனுக்கே இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம், அதோடு கூட அந்த சபையில அங்க வந்து சிம்மாசனத்துல உட்காண்டாங்க. அப்போ பிரசன்னாதித்யவர்ச்சசம், இது சூரியனே நமக்கெல்லாம் புரியும்படியாக தெரியும்படியாக கண்ணு கூசாதபடியாக ஒரு அழகான ரூபத்தை எடுத்துன்னு வந்து உட்காண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக அவன் இருக்கான். வேதத்துல சொல்லச்ச கூட எம்பெருமானுக்கு ஆதித்யவர்ணன் பெயர். ஆதித்யவர்ணன் அந்தம சப்பரஸ்தாது அப்படிலாம் வரும். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்க எம்பெருமான் ஆதித்யவர்ணனாக இருக்கான் அப்படின்னு பல இடங்கள்ல வேதத்தை வரும். இங்க மாத்தம் அத ஏஷாம் தராதித்ய ஹிரண்மய புருஷோ திருஷ்யதையில வரும், பல இடத்துல வரும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான், முளைக்கதிராக இருக்கக்கூடிய எம்பெருமான் உதய சூரியனாக நமக்கும் சேவை சாதிக்கிறான். அது மட்டுமல்ல, சூரியன் வந்தாலே 2 விஷயம். ஒண்ணு, சூரியனுக்கு ஜெகச்சக்ஷுன்னு பெயர், உலகத்துக்கெல்லாம் கண்ணா இருக்கிறவன் ஆகும். ஏன்னா சூரியன் இருந்தாலும் எல்லாரையும் பார்க்க முடியும். சூரியன் இல்லாட்டா நமக்கு எதுவும் இருட்டல எதுவுமே தெரியாது.
அதனால் நமக்கெல்லாம் கண் அப்படி மாதிரி இருக்கக்கூடியவனா சூரியன். அந்த மாதிரி எம்பெருமானும் நமக்கெல்லாம் கண்ணாக இருக்கக்கூடியவர். ஏன்னா எம்பெருமான் உள்ள இருக்கிற அப்படின்னால்தான் நம்ம எல்லாரையும் பார்க்க முடிகிறது. இல்லாட்டா யாரையுமே பார்க்க முடியாது. சூரிய ஆத்மா ஜெகதஸ்துஷ அப்படின்னு வரும் வேதத்துல. இந்த லோகத்துல மொத்த பேருக்கும் சூரியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சூரியன் எப்படி வஸ்துக்களை எல்லாம் நாம் பார்ப்பதற்கு சூரியன் இல்லாட்டா பார்க்க முடியாது, அது மாதிரி எம்பெருமான் நமக்குள்ளே இருந்து அந்த வஸ்துக்குள்ளே இருந்துட்டு இருக்கு அப்படின்னால்தான் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம் இப்படின்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நான் முதல்லயே சொன்ன மாதிரி உதய சூரியனோடு எப்படி அழகாக இருக்கிறானோ, ஒரு ஞானத்தை கொடுக்கிறானோ அந்த மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, விஷயாந்தரங்களில் நின்னும் மீட்டதும் ஸ்வவிஷயத்திலே ருச்சியை பிறப்பித்ததும் அப்படின்னு வெளி விஷயத்தை பார்க்காமல் தன்னை பார்க்கும்படி எம்பெருமான் பண்ணினான் அப்படிங்கிறது இந்த திருவேணியை காட்டித்தானே. ஆழ்வார் சொல்ற மாதிரியாக, நான் சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வளையுள் பட்டு அழுந்துவேனே போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் ஊர் அரங்கம் என்றேன் அப்படின்னு. ஆனா அப்படி எம்பெருமான் தன்னுடைய அழகான திவ்யமங்கல விக்கிரகத்தை எம்பெருமான் நமக்கு சேவை சாதிக்கலைன்னா நம்ம அழகுன்னு எதை சொல்லுவோம்? வேற எதையோ அழகு அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் கடைசியில சம்சாரத்திலே படுகுழியில் தான் நம்மை தள்ளும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல அழகான தன்னுடைய திருமேனியை நமக்கு சேவை சாதிக்கிறபடியினாலே, அதனால உண்மையான அழகு எதுங்கிறது நமக்கு புரிஞ்சபடியினாலே நாம் விஷயாந்தரங்களில் நின்று மீண்டு நின்று மற்ற விஷயங்களில் ஈடுபாட்டை குறைத்து கொண்டு எம்பெருமானிடம் ஈடுபாட்டை அதிகமாக்கி கொண்டு அவனுடைய போக்கியத்தை அன்வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்குள் அது இதனால். அதாவது பெருமாளுக்கு நன்னா தெரியும், வெறும வேதாந்தங்கள்லாம் சொல்லி இவர்களை மீட்க முடியாது. ஒரு நல்ல அழகை காண்பித்தான் இவர்களை என்ன இவர்கள்லாம் அழகிலே ஈடுபடுபவர்கள். அதனால தன்னுடைய திவ்ய திருவேணியை காட்டித்தான் அவர்களை ஈடுபட வைக்க வேணும் அப்படிங்கிறதுதான் எம்பெருமான் இங்கே அந்த மாதிரி சேவை சாதிக்கிறானா. ஆகையினாலே முளை கதிரை இரண்டாவது குறுங்குடியுள் முகிலை அப்படின்னு அப்படிப்பட்ட திவ்யமான தேஜஸோடு இருக்கிறவனை சேவிக்க வேண்டிய இடங்களை சொல்ல போற. அதுல திருக்குறுங்குடியில இருக்கக்கூடிய எம்பெருமான் முகில் உருவாக இருக்கிறானாம். மேகவண்ணனாக இரண்டாவது பாட்டிலே முகில் உருவம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி என்ன கேட்டானா, மேகம் அப்படின்னாலே குளிர்ச்சி, மேகம் அப்படின்னாலே நம்முடைய சிரமம் போகும், மேகம் அப்படின்னாலே மழை பெய்யும். அந்த மாதிரி நம்முடைய சம்சார தாபத்தை தீக்கி நமக்கு அருள் மழையை பெய்யக்கூடிய மேகமாக அந்த திருக்குறுங்குடியிலே எம்பெருமான் இருக்கிறான். ஒரு மலையிலே மேகம் இருக்கிற மாதிரி திருக்குறுங்குடியிலே மலை இருக்கு, மலை சார்ந்த இடம் தான் அது. அந்த திருக்குறுங்குடியிலே மலை சார்ந்த இடத்திலே மேகம் கட்டாயம் மழை பொழியும் என்கிற ரீதியில இந்த உலகத்துக்கெல்லாம் கருணை மழையை பொழிவதற்காக குறுங்குடியுள் முகிலை அப்படின்னு திருக்குறுங்குடியில் முகிலாக இருக்கான். முளைக்கதிரை குறுங்குடி உள் முகிலை, முகில் மேகம் இருக்குல்லையோ, அந்த மேகத்துக்குன்னு ஒரு ஊர் உண்டானா? கிடையாது. திருக்குறுங்குடி மேகம் அப்படின்னு ஒரு மேகம் உண்டா? மேகம் அது பாட்டு போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. எங்க ஊர் மேகம், உங்க ஊர் மேகம், எங்காத்து மேகம், உங்காத்து மேகம் அப்படின்லாம் சொல்ல முடியுமோ? ஆனா அழகா சொல்ற, இந்த மேகம் திருக்குறுங்குடி உள் முகிலாம். உள்ளிலாம் உள்ளுக்குள்ள இருக்கிற முகில் அர்த்தம், வெளியூருக்கு வராது போல இருக்கு இந்த மேகம். எந்த மேகம்னா அதான் நம்பி அழகிய நம்பி அப்படின்னு தான் அந்த பெருமான் திருநாமம். அந்த அழகிய நம்பி என்கிற பெருமான் அந்த திருக்குறுங்குடியிலே உள்ளே இருக்கக்கூடிய முகிலாம் அப்படின்னு மழை பெஞ்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கக்கூடிய முகில் அல்ல, ஸ்திரமாக அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு முகிலாக இருக்கு. விண்ணீல மேலா விரித்தார் போல் மேகங்கான்னு நாச்சியார் சொல்றாரு. மேகங்களை எல்லாம் பாக்குற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற மேகங்கள் அதெல்லாம் வடக்க போயிட்டு இருக்கு மேகங்கள்லாம். என்ன அந்த மேகங்களை பார்த்து நீங்களாம் வடக்க போகிறீங்களே, நீங்களாம் உங்க ஊருக்கு போறீங்களான்னு கேக்குற. உங்க ஊர் எது அப்படின்னா திருவேங்கடம் தானே உங்க ஊர். ஏன்னா மேகங்கள்லாம் அப்படியே போச்சுன்னா நேர மலை இருக்கிறதுல போய் நிக்கணும். மலை இருக்கிற இடம் நேரம் பார்த்தானா திருவேங்கடம். இப்படியே வடக்க போயின்னு இருக்கோம் இல்லையோ. அப்போ இங்கெல்லாம் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் வார்த்தை என்னே அப்படி வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். நீங்களாம் திருவேங்கடம் தானே உங்க ஊரு, அந்த ஊருக்கு தானே நீங்களாம் போய் கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த ஊர்ல இருக்க எம்பெருமானிடம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி மேகங்களுக்குன்னு ஒரு இடங்களே போயிட்டே இருக்கும்.
ஆனா போய் எங்க நிலையா நிக்கிறதோ அதை வேணா அந்த ஊரா சொல்லிக்கலாமோ என்னமோ. ஆனா இங்க திருக்குறுங்குடியில இருக்கக்கூடிய வேகவண்ணனான எம்பெருமான் அவன் அங்கேயே இருந்து நித்திய வருஷம் நித்தியம் மழை பெய்து கொண்டிருக்கிறான் இங்கே. அப்படின்னாலே திருக்குறுங்குடியிலே இருக்கக்கூடிய மேகம். முளை கதிரை குறுங்குடி உள் முகிலை, குறுங்குடிக்குள்ளே முகிலாக இருப்பவன். மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை. இப்படி அர்ச்சாவதாரத்தில் இந்த வைபவத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது அங்க ஸ்ரீவைகுண்டத்திலே. ஏன்னா அங்கு வைத்து இங்கு பிறந்தவன் மாதிரி தானே. அதனால மூவா மூவுலகும் கடந்து, அழியவே அழிவில்லாத மூ உலகம் அப்படின்னா 3 விதமான சேத்தனர்கள் அர்த்தம் சொன்ன முன்னாடியே. உலகம்ங்கிற அர்த்தம் இங்க பொருந்தாது. பல இடங்கள்ல திரிலோகம் சம்ஸ்கிருதெல்லாம் வரும். 3 விதமான ஜீவர்கள் அர்த்தம். 3 விதமான ஜீவர்கள் யார்? பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள். இங்க சம்சாரி ஜீவர்கள் பத்தர்கள், மோட்சம் பெற்றவர்கள் முக்தர்கள். சம்சாரமே இல்லாமல் எப்பவுமே நித்தியர்களாக இருப்போர், நித்திய சூரியர்களாக இருப்போர் நித்தியர்கள். அப்போ இவர்களை காட்டிலும் விலட்சணனாக இருப்பவன் எம்பெருமான். இந்த ஜீவர்களை காட்டிலும் அப்பாற்பட்டவன். மூ உலகும் கடந்து அப்பால், இதுக்கும் மேல, அப்பால்னா பரமபதத்திலே முதலாய் நின்ற, இவர்களுக்கு எல்லாருக்கும் முதலாக காரணமாக, லீலா விபூதி நித்திய விபூதி எல்லாத்துக்கும் காரணமாக, நித்திய சூரிகளுக்கும் போக்கியமாக இருக்கிறனாலே அவர்களுடைய இருப்புக்கும் காரணமாக, சம்சாரிகளுக்கு நமக்கெல்லாம் கை கால்களை எல்லாம் கொடுத்து அதனாலே நம்முடைய இருப்புக்கும் காரணமாக, எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவன் முதலாய் நின்றவன் எம்பெருமான். மூ உலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை. முதலாய்னா காரணமாக அர்த்தம். சர்வத்துக்கும் காரணமாக. ஜீவர்களுக்கு கூட காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னா, ஜீவர்களா நமக்கு கை கால்லாம் கொடுத்தாலும் இல்லையா, அதனால ஒரு விதத்திலே காரணம், நம்ம அனுபவத்துக்கு காரணம் அர்த்தம். அது மாதிரி நித்திய சூரியனுடைய அனுபவத்துக்கும் காரணமா இருக்கான். ஏன்னா எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால்தான் அது நடக்கிறது. அவர்கள் நித்திய சூரியனாக இருந்து அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்பெருமான் அளப்பரிய ஆரமுதை, அளவிட முடியாதவன். அவனுடைய சொரூபங்கள்னாலோ அவனுடைய ரூபங்கள்னாலோ அவனுடைய குணங்கள்னாலோ, சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யான எல்லாவற்றிலும் அளவில்லாதவன் அவன். ஆரமுதை அப்படின்னு ஆறாத அமுதமானவன் அப்படின்னு, மிக விசேஷமான அமிர்தமானவன் அர்த்தம். அளப்பரிய ஆரமுதை, அளவிட முடியாத அமிர்தனானவன். ஒரு அமிர்த சாகரம், அமிர்த கடல் ஒண்ணு. கடல் அளக்க முடியாமல் கடல் பசிபிக் ஓஷன்ல இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி அமிர்த கடலே அளக்க முடியாமல் இருந்தா எப்படியோ அப்படி இருக்கக்கூடியவன். அதாவது பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இது இந்த அர்ச்சாவதாரத்துக்கு மூலமான எம்பெருமானுடைய திருமேனி ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே அளப்பரிய ஆரமுதாக இருக்கிறது. அது மூவுலகம் கடந்து அப்பால் முதலாய் நின்ற எம்பெருமானுடையதாக அந்த திருமேனி இருக்கிறது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவன். அதனாலே அதை சொல்லி இந்த வைபவத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக அதை சொன்னார். அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தனனை. அப்படியே அந்த அர்ச்சாவதாருக்கு அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கிற பெருமாளே, இல்ல திருப்பார்கடல்ல இருக்கிற பெருமாளே அப்படியே நேர ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். இங்க ஸ்ரீரங்கத்துல அரங்கம் மேய அந்தனனை, இங்கே சுத்தமான ஒரு திருமேனியோடு கூட இங்க ஏழி இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதாவது முன்னாடி அளப்பரிய ஆரமுதைன்னு சொன்னாரோ இல்லையோ, ஒரு அமிர்த சாகரம், அமிர்த கடல் அப்படின்னு இருக்கும். அந்த அமிர்த கடலே மொத்தமா சேர்ந்து ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துன்னு ஸ்ரீரங்கத்துல உட்காந்துருத்தான். அதான் ஆறாத அருள் அமுதம் பதிந்த கோயில் அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன். ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கோயில் எப்படின்னா, ஆறாத அருள், அளப்பரிய ஆரமுதான எம்பெருமான் அது அப்படியே தன்னை சுருக்கிண்டு, கடலே தன்னை சுருக்கிண்டு மொத்தமா ஒரு கலசம் மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? கடலுக்கே கடலுக்கு கும்பசாகரம்னு ஒரு பேர் உண்டு. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, அது ஒரு கும்பம் மாதிரி ஆயிடுதான். பார்க்கடலை கடைந்த போது, திருப்பார்கடலை கடைந்த போது அதுல இருந்து அமிர்தம் வரணுமோ இல்லையோ, அப்ப கடையும் போது ஒரு பானைக்குள்ள தயிர் வச்சு கடைஞ்சா உள்ள வெண்ணெய் வரும். அந்த மாதிரி இது ஒரு பானைக்குள்ள இருக்கா மாதிரியாக சமுதிரம் தன்னை சுருக்கின்றது. அந்த அமிர்தத்தை எல்லாம் ஒரு இடத்துல திரட்டி கொண்டு வந்தது. அதை கொண்டு வந்து எடுத்தார்கள் சொல்லுவார்கள். அந்த மாதிரி இந்த அளப்பரிய ஆரமுது இருக்கும் இல்லையோ,
அந்த ஆறுமுதே ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துண்டு உள்ளுக்குள்ள வந்தா நம்ம ஊருக்கு வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கு. அந்த அமிர்த சாகரத்தில் நின்னும் ஒரு குமிழி புறப்பட்டு ஒரு தடாகத்திலே வந்து தேங்கினா போலே ஆயிற்று கோயிலிலே வந்து கண்வளர்ந்தருளுகிறபடி அப்படின்னு. அப்படியே ஒரு குளமா, ஒரு சாகரமே ஒரு குளமாகி, அந்த சமுத்திரம் ஒரு குளமாகி இங்க வந்து இருக்க மாதிரி ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் வந்து இருக்கானா, அந்த மாதிரி அத்தனை அளப்பரிய ஆரமுதாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் திருப்பார்கடல்ல இருந்து வந்தானா, ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து வந்தானா எப்படி வேணா சொல்லலாம். அண்டர்கோன் அணியரங்கன் அப்படின்னு ஆழ்வார் சொல்லி இருக்கார், திருப்பான் ஆழ்வார். அண்டர்கோன் அப்படின்னு எல்லாத்துக்கும் மேல ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறோம், ஸ்ரீரங்கத்துல வந்திருக்காங்க. ஆனா பெருமாளுடைய அவதார வைபவத்தை பார்த்தா ஆறாத அருள்முதம் புதிந்து கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், அந்த மாதிரியும் ஸ்ரீரங்க வைபவத்துல பார்த்தான்னா சத்யாலோகாத் சகலமஹிதாத் ஸ்தானதோ வாருபூனாம் சங்கே மாத சமதி குணம் சைகதம் சக்கிய. அதான் சுவாமி தேசியன் சொல்றாரு இல்ல, அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தண்ணிலும். அதான் திருப்பார்கடல்ல இருந்து தான் ரங்கநாதன் முதல்ல ஆவிர்வாவம் பண்ணார். இந்த திருப்பார்கடல்ல அமிர்தம் வந்தது இல்லையா, அங்கிருந்து தான் அவர் ஆவிர்வாவம் பண்றார். அங்கிருந்து ஆவிர்வாவம் பண்ணிதான் சத்தியலோகத்துக்கு வந்து இங்க வர்றார் அப்படின்னு. அப்போ அமிர்தத்திலேருந்து வந்து அமிர்தம் மாதிரி இருக்கக்கூடியவன் ரங்கநாதன். அப்போ திருப்பார்கடல்ல இருந்து வரைச்சு கூட திருப்பார்கடல் எம்பெருமானே ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து வந்தவன் தானே, அதனால எல்லாத்துக்கும் மூலம் ஸ்ரீவைகுண்டம். ஆனால் திருப்பார்கடல் அப்படிங்கிறது அமிர்தம் வந்த இடம், அந்த இடத்திலிருந்து வந்தவன். அதான் ஆறாத அருள் அமுதம் பொதிந்த கோயில் அப்படிங்கிறது. அரங்கம்மேய அந்த நாரை, திருவரங்கத்திலே இருக்கக்கூடியவன் எம்பெருமான். மேய அப்படின்னா புரிந்து இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எங்கேருந்து பெருமாள் வந்தேன்னு பார்த்தோம். இப்போ ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து வந்தானா? இல்லை. திருப்பார்கடல்ல இருந்து வந்தானா? ஆமா. ஆனா திருப்பார்கடலுக்கு வந்ததுலே ஸ்ரீவைகுண்டத்திலே வந்தது தானே, அதனால் ஸ்ரீவைகுண்டத்திலே வந்தானா? நான் ஆமா வந்தான் அப்படின்னு சொல்லலாம். எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலே அதை விட்டுட்டு வந்துட்டான். எம்பெருமான் திருப்பார்கடல்ல இருந்து அதை விட்டுட்டு சத்தியலோகத்துக்கு வந்தான். எம்பெருமான் சத்தியலோகத்திலிருந்து அதை விட்டுட்டு அயோத்திக்கு வந்தான். எம்பெருமான் அயோத்தியிலேருந்து அதை விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தான். சரி, இங்க ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு மறுபடியும் திருப்பார்கடலுக்கு போவானான்னா அது கிடையாது. அதான் அரங்கம்மேய அந்த நாரை. இனிமே இந்த திருப்பார்கடல் போறதோ ஸ்ரீவைகுண்டம் போறதோ கிடையாது, இங்கேயே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு எம்பெருமான் முடிவு பண்ணியிருக்கானோ. அப்படியே சீமான் அசேஷ ஜனசங்கிரகணாய சேதே அங்கே புஜங்க சயனே சமகா புஜங்கான்னு வரும். ஏன்னா இங்க எத்தனை சம்சாரிகள் இருக்க வரைக்கும் எம்பெருமான் இருந்துட்டு இருப்பான். இங்க சம்சாரிகளுக்காக தான் இங்க வந்துட்டு இருக்காங்க. சம்சாரிகள் இங்க இருக்கிற வரைக்கும் எம்பெருமானும் கூடவே இருந்துட்டு இருப்பான் அப்படின்னு. அரங்கம்மேய அந்தானே, அதான் சுவாமி தேசிய அந்த ஸ்லோகத்தின்னு சொல்றாரு. அடற்புள்ள அரசினும் அந்தனான் மாட்டிலும் இன்னமத கடற்பள்ளி தண்ணிலும் காவிரி உள்ள முகந்த விரான்னு சொன்னான்னா, ஏன்னா இதை விட்டுட்டு அங்க போறதுங்கிறது கிடையாது, அதை விட்டுட்டு வேணா இங்க வந்தா. ஆனா ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு எம்பெருமான் திருப்பார்கடலுக்கு போயிடுவானோ, ஒருவேளை இந்த யுகத்தோட இருப்பானோ, அடுத்த யுகம் இருக்க மாட்டானோ அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாதான். அதனால அரங்கம்மேய அந்தனானை அப்படின்னு பரமபதத்தை விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் உண்டு. எம்பெருமானுக்கு அங்க திருப்தி இல்லை. திருப்பார்கடலை விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் உண்டு. ஏன்னா திருப்பார்கடலை காட்டிலும் ஜீவர்கள் இருக்கிற இடத்துல எம்பெருமானுக்கு ஆனந்தமா இருந்தது. இந்த இடத்த விட்டுட்டு போறதுக்கு காரணம் கிடையாது. ஏன்னா இங்க ஜீவர்கள் நிறைய பேர் இருக்கிற அப்படின்னால அவளோட இருந்துருக்கலாம்னு இருந்துருக்காங்க. ஆஹா அரங்கம்மேய அந்தனானை. அதுவும் இல்லாம அந்தனன் அப்படின்னா சுத்தமானவன் அர்த்தம், தானே சுத்தமா இருப்போன்னு. இங்க பெருமாளுக்கு என்ன சுத்தமானவன் அப்படின்னு கேட்டான்னா, நம்மையும் சுத்தமாக்குற அளவு சுத்தமானவன் அர்த்தம். அது உண்மையான அந்தனன்னு வச்சுக்கோங்களேன். பிராமணன்னா அவர் சுத்தமா இருக்கார் மாத்திரம் இல்ல, அவரை பார்த்தா 4 பேர் சுத்தமா இருப்பா. அவர் ஆச்சாரமா இருக்கிறத பார்த்தா 4 பேர் ஆச்சாரமா இருப்பா அப்படின்னு தோணும். அவர் நல்ல சாஸ்திர விஷயங்கள் பேசினுக்கிறத பார்த்தா 4 பேருக்கு ஸ்லோகம் சொன்னலாம் தோணும். அவன் நல்ல அந்தனன் அப்படின்னா அவருடைய எஃபெக்ட் சுத்தி இருக்கா எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரியாக விஸ்வாமித்திரரை பத்தி சொல்றான். விஸ்வாமித்திரர் வந்தாருன்னா அந்த எஃபெக்ட் எல்லாருக்கும் இருக்குமா, கூரத்தாழ்வான் வந்தாருன்னா அவருடைய எஃபெக்ட் எல்லாருக்கும் இருக்குமா. அந்த மாதிரி இந்த ரங்கநாதன் அரங்கம்மேய அந்தனன் இருக்காரு. இவன் எந்த அளவு அந்தனன்னா, இவரை சேவிக்கிறா மொத்த பேர் அந்தனர் ஆயிடுவா, சுத்தமாயிடுவாள் அப்படின்னு அர்த்தம். என்ன தோஷத்தோட இருக்கா அப்படின்னா அகங்காரமும் விஷயாந்தர பிராவண்யமும். 2 தோஷம். ஒன்னு அகங்காரம் இருக்கு எல்லாருக்கும், நான் 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 பெருமாளை சேவிச்சப்புறம் நான்கிறது மாதிரி அடியேன்னு ஆகும்.
விஷயாந்தர பிராவண்யம் இருக்கு, வேற விஷயங்கள்ல ஈடுபாடு அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதுவும் இந்த ரங்கநாதனுடைய திருமேனி சேவிச்சா மற்ற விஷயங்கள ஈடுபாடு குறைஞ்சி பெருமாள் கிட்ட ஈடுபாடு அதிகமாகும். ஆக ரெண்டு விதத்திலையும் நம்மை திருத்துகிறான் எம்பெருமான், நம்மளுடைய தோஷங்களை போக்குகிறான் அப்படின்னு. அவனதோர் அரங்கவென்றே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. மாதரார் கயற்கண்ணு போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதனம் பெருக வைத்த அழகன் ஊர் அரங்கமன்றே. அந்த மாதிரி ரீதியில தன்னுடைய வடிவழகை காட்டி நம்ம மனசுல இருக்கக்கூடிய அகங்காரத்தையும் விஷயாந்தர ஈடுபாட்டையும் போக்கி நம்மையும் சுத்தமாக்கக்கூடிய அந்தணன் ஆக எம்பெருமான் இருக்கிறான். அரங்கம்மேய அந்தனை அந்தணர்தம் சிந்தையானை. அப்படி சுத்தமான இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சிந்தையில எப்பவுமே ரங்கநாதனை நினைச்சுட்டே இருக்கலாம். வெளி விஷயத்துல ஈடுபடாமல் இருக்கக்கூடிய அகங்காரம் இல்லாமல் கோயிலே வாசம் பண்ணக்கூடியவர்கள் இருக்காளே, அவர்கள் எல்லாம் எம்பெருமான் ரங்கநாதனையே தன் மனசில் நினைச்சுட்டு இருக்கா. அதனால அந்தணர்தம் சிந்தையானை அரங்கம் மேய அந்தணனே. ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தை விட்டு எங்கேயாவது போவானா? இல்லையே, மொத்த ஜனங்களும் இருக்க வரைக்கும் இங்கதான் இருப்பான்னு தான் சொன்னோம். ஆனா அப்படிப்பட்ட எம்பெருமான் கிட்ட ஒரே ஒரு கேள்வி, ஸ்ரீரங்கத்தை விட உனக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னு சொல்லும் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தை விட்டு அதை விட எனக்கு பிடிச்ச இடம் அந்த என்னுடைய பக்தர்களுடைய ஹிருதயம். ஸ்ரீரங்கத்தை நினைச்சுட்டு இருக்கிற பக்தர்கள் இருக்காள், அவளுடைய ஹிருதயம். அவ எங்க இருந்தாலும் சரி நான் அங்க இருப்பேங்க. ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு தேசாந்தர்கதோ வாப்பி தீபாந்தர்கதோப்பி வா ஸ்ரீரங்காபிமுகோ பூத்வா பிரணிபத்திய நசீதத்தின்னு சொல்ற மாதிரி தேசாந்தரம் போனாலும் தீபாந்தரம் போனாலும் எங்க போனாலும் சரி ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா அப்படின்னு ரங்கநாதனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் எங்க இருக்காளோ அவளுடைய ஹிருதயத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான் பெருமாள். அதனால்தான் அந்தணர்தம் சிந்தையானை அப்படின்னு. ஏன்னா சுவாமி தேசியன் அழகா சொல்ற, கதாச்சிதபி ரங்கபூரசிக யத்ர தேசே வசி த்வதேக நியதாசயः த்ரிதச வந்திதோ வர்த்ததே ததக்ஷத தபோவனம் தவ ச ராஜதானி ஸ்திரா சுகஸ்ய சுகமாஸ்பதம் சுச்சரிதஸ்ய துர்கம் மகத். பெருமாள் கூப்பிடுற ரங்கபூரசிக, ஏ ரங்கபூரசிகனே, ரங்கபூமி ரசிகன் நீ. ஸ்ரீரங்கங்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வசி த்வதேக நியதாசயா, உன்னை ரசிச்சுன்னு ஒருத்தன் இருக்கான். நீ ஸ்ரீரங்கத்தை ரசிச்சுன்னு இருக்க. அந்த ஸ்ரீரங்கத்தோடு இருக்கக்கூடிய சப்த பிராகாரத்தோடு கூட காவேரியோடு கூட இருக்கக்கூடிய உன்னை அப்படியே சேர்த்து தன் மனசிலே வைத்து இருக்கக்கூடியவன் ஒருத்தன். அவன் ஒரு ஊர்ல இருக்கான். த்வதேக நியதாசயா த்ரிதச வந்திதோ வர்த்ததே, அவன் ஒரு ஊர்ல இருக்கான்னா தது அக்ஷத தபோவனம், அந்த இடம் தான் உனக்கு பிடிக்கும். அவன் ஹிருதயம் தான் உனக்கு பிடிக்கும். தது அக்ஷத தபோவனம் தவச்ச ராஜதானி ஸ்திரா, அதுதான் உன்னுடைய ராஜதானி. இதான் வந்த இடம். ராஜதானின்னா கேபிட்டல்னு அர்த்தம். ராஜா பல இடத்துக்கு போவார், அந்தந்த ஊருக்கு போயிட்டே இருப்பார். வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டே இருக்கிற பிரதம மந்திரி. ஆனா அவர் எந்த ஊர் பிரதம மந்திரினா இந்தியா பாரத தேசத்து பிரதம மந்திரி தானே. அந்த மாதிரி நீர் எங்க போனாலும் சரி உம்முடைய ராஜதானிங்கிறது எதுன்னு கேட்டானா அவளுடைய ஹிருதயம் தானே தவிர ஸ்ரீரங்கம் கூட இல்லை. சுகஸ்ய சுகமாஸ்பதம் சுச்சரிதஸ்ய துர்கம் மகத் அப்படின்னு வரும். அதனால எல்லாமே நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலேங்கிறார் ஆழ்வார். சுவாமி தேசியன் இப்படி அழகா ஒரு ஸ்லோகம் பண்ணதுக்கு காரணமே என்ன கேட்டா அதை அனுபவிக்கிறார். எதை அனுபவிக்கிறார்னா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் இருந்தது அனுபவிக்கிறத காட்டிலும் அந்த ரங்கநாதன் இப்ப சுவாமி சத்யா காலத்துல இருக்கார் கன்னட தேசத்துல. அப்பதான் இந்த ஸ்லோகம் சாதிக்கிறார் அபிதிஸ்தவம். ரங்கநாதன் ஸ்ரீரங்கம் தொட்டு வெளில போயிட்டான். அப்ப சொல்றார், ரங்கநாதா நீ அங்க இல்லை, என் மனசுக்குள்ள இருக்க. ஸ்ரீரங்கத்தை நீயும் விட்டுட்ட, நானும் விட்டுட்டேன். நீயும் ஸ்ரீரங்கத்துல இல்ல, நானும் ஸ்ரீரங்கத்துல இல்ல. ஆனா நீ நானும் சேர்ந்திருக்கோம். ஏன்னா என் மனசுக்குள்ள நீ இருந்துட்டு இருக்க. இது நீ ஸ்திரமா இருக்கிற இடம். ஏதோ துருஷ்கால் படையெடுப்பெல்லாம் வந்தது, வந்தா ஸ்ரீரங்கத்தை விட்டு ரங்கநாதனை பிரிச்சுட்டா சரி. ஆனா தேசிகன் மனசு விட்டு பிரிக்க முடியுமா? துருஷ்காலால பிரிக்க முடியுமா? என்னைக்காவது பிரிக்க முடியுமா? அப்ப நீ சுச்சரித, நீ இருக்கிறது ராஜதானி ஸ்திரா, நீ ஸ்திரமா இருக்கக்கூடிய ராஜதானி அப்படிங்கிறது இவளுடைய ஹிருதயம் இல்ல, இவா இருக்கிற இடம் அப்படின்னு சொல்ற. அங்க இதை விட்டு யாராலையும் உன்னை பிரிக்க முடியாது அப்படிங்கிற.
அதனாலப்பா 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம், மறுபடியும் ஸ்ரீரங்கம் போலாம் வா அப்படிங்கிற. அதுக்காக தான் ரங்கநாதன் மறுபடியும் தேசிகன் கூப்பிடதான் திரும்பி வந்தார், தேசிகனும் திரும்பி போனார் அப்படின்னு இருக்கு. அதனால விளக்கொளி அந்தனர்தம் சிந்தையானை அரங்கம் மேய அந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை. அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் இருக்கிறது கூட அந்தனர்தம் சிந்தையானாக அப்படின்னு. திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் உருக்கடித்துள்ளே உரையும் பிரான் கண்டேன். திருக்கடித்தானத்தில் இருக்க எம்பெருமான் என்னுடைய மனசுல அப்படியே இருக்கான் அப்படின்னா. கோயில் கொண்டான் திருக்கடித்தானத்து, கோயில் கொண்டான் அதனோடும் என் நெஞ்சம். திருக்கடித்தானத்துல இருக்கிற எம்பெருமான் அங்கே கோயில் கொண்டான், அதே பெருமான் அதனோடும் அந்த திருக்கடித்தானம் ஊரோடு கூட அப்படியே மனசுக்குள்ள வந்துட்டான். அப்படி தான் மட்டும் வரல, அந்த ஊரையும் அந்த திருப்பதியும் கூட்டுண்டே மனசுக்குள்ள வந்துட்டான்னு சொல்ற. அந்த மாதிரியாக அரங்கம்மேய அந்தனனை அந்தனருதம் சிந்தையானை, ஸ்ரீரங்கத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிற பக்தருடைய சிந்தைக்குள்ளே ஸ்ரீரங்கத்தோடு கூட ரங்கநாதன் வந்து இருக்கான். அவர்கள் சுத்தமாக இருக்கார்கள்னு அர்த்தம். இப்போ வேற ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறபடினாலே அவ இருக்கிறதுக்குள்ள இருக்கானாம். விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில். அடுத்தது விளக்கொளியை மரதகத்தை. திருத்தன்கா அப்படிங்கிற திவ்ய தேசம் சுவாமி தேசனுடைய அவதார ஸ்தலமாக இருக்கக்கூடியது. அங்கே விளக்கொளி பெருமானாக எம்பெருமான் இருக்கிறான். தன் வடிவழகை காண்பித்து அதன் மூலம் நம்முடைய தோஷங்களை எல்லாம் போக்கினவன் ஸ்ரீரங்க பெருமான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ முன்னாடி. அரங்கம் மேய அந்தனனை அப்படின்னு அவன் வடிவழக போய் நாம சேவிச்சோம்னா நம்ம தோஷங்கள்லாம் போகுமா. ஆனா விளக்கொளி பெருமாள் என்ன பண்றாருன்னா, ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிற மாதிரி தன் வடிவழகை அவர் காண்பிக்கிறார். ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானை போய் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தோஷங்கள்லாம் போகணும். இவர் தானே சேவை கொடுக்குறார், நாம போய் சேவிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா விளக்கொளி பெருமாள் தானே. விளக்கொலியில மற்ற பதார்த்தங்கள்லாம் பார்க்கணும். ஆனா விளக்கு பார்க்கறதுக்கு ஒரு விளக்கு ஏற்ற வேண்டாமே, மற்ற பதார்த்தங்கள்லாம் பார்க்கறதுக்கு விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கு தானா தன்னை காண்பிக்கும் அல்லவா. அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் எம்பெருமான் எப்படின்னு கேட்டான்னா, அவனை சேவிச்சால் நம்முடைய பாபங்கள்லாம் போகும், தோஷங்கள்லாம் போகும். ஆனால் இந்த பெருமாள் எப்படின்னு கேட்டானா, தன்னைத்தானே நமக்கு பிரகாசப்படுத்தக்கூடிய தீப பிரகாச பெருமானாக இருக்கக்கூடியவன். அதனால இங்க வந்தா கட்டாயம் அகங்காரங்கள்லாம் தானே போகும் அப்படின்னு. அகங்காரத்தையும் விஷயான்ய பிராவண்யத்தையும் போக்கு விடுகை அன்றைக்கு நெஞ்சிலே புகுந்து முறைவினர் திவனை அப்படின்னு. எல்லாம் விளக்கேற்றி வைங்க, எல்லாம் தெரியும் மாத்திரம் இல்ல, விளக்கேத்தானே இருந்தே எப்படியோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அப்படின்னு. விளக்கொளியை பிரகாசமாக இருப்பவன், தீப பிரகாசன் அப்படின்னு பெயர். பிரகாசம்னு வந்தா என்ன ஆகும் கேட்டான்னா, இருட்டு போகும், அதுதானே. அப்ப எல்லா இருட்டும் போகுமா. தீர்க்கம் தம பிரதிநிவர்த்தியம் இதம் யுவாபியாங்குற சுவாமி. தீபஸ்துவமேவ ஜகதாம் தயிதா ருச்சிஸ்தே தீர்க்கம் தம பிரதிநிவர்த்தியம் இதம் யுவாபியாம். இந்த விளக்கொளி பெருமானால இருட்டு போச்சு, தீர்க்கமான இருட்டு போச்சு. அனாதி காலமாக இருக்கக்கூடிய சம்சாரம்ங்கிற இருட்டு போச்சு, அனாதி காலமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம்ங்கிற இருட்டு போறது, அனாதி காலமாக இருக்கக்கூடிய கர்ம பந்தம் அப்படின்னு ஒரு பந்த இருட்டு இருக்குல்லையோ அது போயின்னு இருக்கு. எல்லாம் போய் ஞானம் அப்படிங்கிறது பிறக்கிறது. தீப பிரகாச பெருமான் சன்னதியில தான் சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகான்னு ஒண்ணு பண்ற. அதுல என்ன கேட்டானா, சரணாகதி பத்தி என்ன சொல்லியிருக்க. அப்போ அது வரைக்கும் சரணாகதி பத்தி புரியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் புரியுது அது. அதாவது தீப பிரகாச பெருமானவர் பரஸ்வரூபத்தையும் புரிய வைப்பார், உபாய ஸ்வரூபத்தையும் புரிய வைப்பார், உபேய ஸ்வரூபத்தையும் புரிய வைப்பார், விரோதி ஸ்வரூபத்தையும் புரிய வைப்பார், எல்லாத்தையும் புரிய வைக்கிறவர். அதனால சகல விதமா உபாய ஸ்வரூபமாயும் உபேய ஸ்வரூபம் பற்றியுமான எல்லா ஞானத்தையும் அவர் கொடுக்கிறவரானபடினால தானே அவர் விளக்கொளியாக இருக்கார் அப்படின்னு. விளக்கை ஏத்திட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு என்னென்ன தடை இருக்கோ அதெல்லாம் கூட தெரியும். நம்ம எங்க போகலாம் எங்க போகக்கூடாது அதெல்லாம் தெரியும் இல்லையோ நமக்கு. அந்த மாதிரி இது உபாயம் எது உபாயம் இல்லை எல்லாம் இங்க தெரியுமா இந்த பெருமாள் சன்னதியில. ஒருவேளை அதனால்தான் சுவாமி தேசியன் இங்கே சரணாகதி தீபிகை பண்ணாரோ. சுவாமி தேசியன் சரணாகதி தீபிகை பண்ணச்ச ஸ்தேகோபவன்னான்னு கடைசி ஸ்லோகம். திவ்யாம் தமிஸ்ர சமணீம் திவி வேகடேச தீப பிரகாச சரணாகதி தீபிகாக்கியாம். இத சதாம் நியோகாத் அப்படிங்கிற சரணாகதி தீபிகை தீப பிரகாசம் விஷயமா பண்ற. ஏன்னு கேட்டா சதாம் நியோகாத், சத்துக்கள்லாம் நியோகம் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு. சத்துக்கள்னா மகான்கள். அந்த காலத்துல பெரியவாச்சான் பிள்ளை
பிள்ளைலோகாச்சாரியார் வல்லம் அப்படி நியோகம் பண்ணான்னு சொல்றா. அதாவது என்ன கேட்டா, சுவாமி தேசிகனுடைய இந்த சரணாகதி சித்தாந்தம் இது பாஷ்யக்கார வழியா இருக்கிறது இல்லையா, இது நன்னா பிரகாசம் பண்ணும்படி ஒரு ஸ்லோகம் பண்ணுங்கோ, ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா. நன்னா பிரகாசம்னா சரணாகதி தீபிகா. அந்த சரணாகதி தீபிகா அந்த உபாயத்தை தீபம்படி பிரகாசிக்க வைக்கிறவன் யாருன்னு கேட்டானா எம்பெருமான் தான். அதனால அந்த சரணாகதி தீபிகா அந்த தீப பிரகாசன் சந்நிதியில தீப பிரகாச சரணாகதி தீபிகாக்கியாம் அப்படின்னு தீப பிரகாசனுடைய ஒரு தீபிகா தான். இந்த தீபம் தான் இந்த சரணாகதி தீபம் அப்படிங்கிறது அப்படின்னு ஆச்சான். அதான் விளக்கொளி பெருமான் அப்படின்னு அவருக்கு திருநாமம். விளக்கொளி மரதகத்தை திருத்தன்காவில். அப்புறம் மரதகம் அப்படின்னா நல்ல பச்சைமா மலை போல் மேனிங்கிற மாதிரியான பச்சையான திருமேனி. பச்சையாவும் இருக்கணும், கொஞ்சம் கருப்பாவும் இருக்கணும், கொஞ்சம் பளபளன்னு இருக்கணும், எல்லாம் சேர்ந்தா அந்த மரதகம் அப்படின்னு ஆகுமா. திருத்தன்காவில இருக்கக்கூடிய பெருமான் இருக்கான், அவன் மரதக பெருமான். ரொம்ப அழகான விஷயம். ஏன்னா அங்க தாயாருடைய திருநாமமே மரதகவல்லி தாயார் அப்படின்னு தான் தாயாருடைய திருநாமமே அங்க திருத்தன்கால. அதனால அந்த பெருமாளும் அந்த தாயாருடைய டால் அடிக்கிற அப்படின்னால அவரும் அப்படி இருக்காராம். அப்படி பெருமாள் இப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாரா, இல்ல பச்சையா இருப்பாரா, இல்ல கருப்பா இருப்பாரா அப்படின்னு கேட்டா அது என்னன்னே சொல்ல முடியாது. ஏன்னா தாயாருடைய டால் அங்க அடிக்கிறது, தாயாருடைய திருமையினுடைய பிரகாசம். பத்மாகராதுபகதா பரிஷஸ்வஜேத்வாம் வேகாசரித்விகரணா கலசாத்திகன்யா ஆஹுஸ்ததா பிரபிருதி தீப சமாவபாசம் ஆஜானதோ மரதக பிரதிமம் வபுஸ்தேங்கிற சுவாமி தேசிகன். தீப பிரகாச எம்பெருமானே உன்னுடைய திருவேணி மரதக பிரதிகமா இருக்கு. ஆழ்வார் மரதகத்தைன்னு சொன்ன மாதிரி பச்சைமா மலைன்னு சொல்ற மாதிரியாக பளபளன்னு இருக்கு, பச்சையாவும் இருக்கு, கருப்பாவும் இருக்கு. எப்படி சொல்றது அத இந்த ஒரு வர்ணத்தை? இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா பத்மாகராது உபகதா பரிஷஸ்வஜேத்வாம். அதாவது நீர் இங்க அவதாரம் பண்றீ. அப்போ தாமரை பூவிலிருந்து வந்த பிராட்டியானவர் வேகாசரித்விகரணா கலசாப்தி கன்யா. வேகவதி நதி தீரத்துல பிராட்டி விளையாடிட்டு இருந்தாராம். சின்ன பெண்கள் எல்லாம் விளையாட முடியும். அந்த மாதிரி இந்த பெருமாள் போடுவனே பெருமாள் விவாகம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த பெருமாள் மரதக வண்ணனாக ஆயிட்டாராம். ஆஹுஸ்ததா பிரபிருதி தீப சமாவபாசம். எப்ப தீபம் மாதிரி இருக்காருன்னா பெருமாள் இப்படி இருக்கணும், சூரியன் மாதிரி இருக்காருன்னா ஆமா சூரியன் மாதிரி இருக்கார். தீப பிரகாசர் இப்படி இருக்காருன்னா தீபம் மாதிரி இருக்கார். மரதகவல்லி தாயார் சேர்ந்துட்டா இப்படி இருக்காருன்னா மரதகம் மாதிரி இருக்கார். நீ ரெண்டும் என்ன சொல்லுவோம்? மேகம் மாதிரி இருக்கார், தீபம் மாதிரி இருக்கார், சூரியன் மாதிரி இருக்கார், மரதகம் மாதிரி இருக்கான்னு எல்லாம் அவருக்கு பொருந்தும். அந்த பெருமாளுடைய திருமேனியும் தாயாருடைய திருமேனியும் சேர்ந்து இருக்கும் போது ஆஹுஸ்ததா பிரவிருத்தி தீப சமாவபாசம் ஆஜானதோ மரதக பிரதிமம் வபுஸ்தே. மரகதம்ங்கிறது சுவாமி தேசியன் பல இடத்துல சொல்லிருக்கார். நாகாச்சலேஷ நிகிலோபனிஷன் மனிஷா மஞ்சூஷிகா மரதகம் பரிச்சன்வதாந்த்வாம். வரதாஜ பெருமாள் கூட அப்படிதான் சொல்ற. பெட்டிக்குள்ள வல்ல மரகத கல் மாதிரி இருக்காராம் அப்படிங்கிற அங்கேயும் ஸ்ரீரங்கத்திலையும் சொல்லிருக்கார், எல்லா ஊர்லயும் சொல்லிருக்கார். ஆனா இந்த பெருமாளுக்கு விசேஷம் என்னன்னா மரகதவல்லி தாயார் தாயாரோட சேர்ந்து இருந்து பெருமாள் இப்படி மரகதமாக இங்கே சேவை சாதிக்கிறார் அப்படின்னு ஆறுது. சுவாமின் கபீர சுபகம் ஸ்ரமஹாரி பும்சாம் மாதுர்ய மனகம் மணிபங்க திருஷ்யம். எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இது சரணாகதி தீபிகால. வேகாந்தரே விதனுதே பிரதிபிம்ப சோபம் லக்ஷ்மி சரசிஜாஸ்திரயம் அங்ககந்தே. லக்ஷ்மி சரகான்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல தாயார் அவதாரம் லக்ஷ்மி சரஸ். அந்த குளம் மாதிரி பெருமாளும் இருக்காராம். ஏன்னா குளத்திலையும் தாயார் இருக்கார், பெருமாள் திருமேனிலையும் திருமார்புல தாயார் இருக்கார். சுவாமின் கபீர சுபகம். அந்த குளம் கபீரமா இருக்கு, ஆழமா இருக்கு, அழகா இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியும் இப்படி ஆச்சரியமா இருக்கான். ஸ்ரமஹாதி பும்சாம். ஜனங்களுடைய சிரமத்தை எல்லாம் போக்கடிக்கும் குளம். அண்ணா வெயில்ல வந்தானா குளத்துல குளிச்சா வெயில் தாப்பெல்லாம் போகும். அந்த மாதிரி சம்சாரிகளுடைய தாபம், சம்சார தாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறார் எம்பெருமானுடைய திருமேனி. மாதுரிய ரம்யம் அனகம் மணிபங்க திருஷ்யம். நல்ல மதுரமான ஜலம் இருக்கும். அது மாதிரி எம்பெருமானும் மதுரமான சுபாவம் உடையவன்.
ரொம்ப அழகா இருக்கும் அந்த தாமரை பொய்கை. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவேணியும் அழகா இருக்கும். அது மாதிரி பல விதமான ஒற்றுமைகள் இருக்கு. அப்போ அந்த அழகான ஒரு சரஸ் மாதிரியாக எம்பெருமானுடைய குலம், எம்பெருமானுடைய திருவேணி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. வேகாந்தரே விதனுதே பிரதிபிம்ப சோபாம் லக்ஷ்மி சரஸ் சரசிஜாஸ்திரயம் அங்க கந்தே. இதுல மணிபங்க திருஷ்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மணிபங்கன்னா இந்த மரகத கல் இருக்கும் இல்லையோ, அதனுடைய உள் பாகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பல 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 பலன்னு இருக்கும். நல்ல சொச்ச ஜலமும் அப்படிதான். குளத்துல பார்த்தானா குளத்துல உள்ள என்னென்ன இருக்கோ கல்லெல்லாம் அதெல்லாம் பல பலன்னு தெரியும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவேணியும் 2 அர்த்தத்துல சொல்லிருக்காருங்க. இந்த ஸ்லோகம் மொத்தமே 2 அர்த்தத்துல வந்திருக்கு. மணிபங்க திருஷ்யன்னா இந்த மணிக்கல்லுடைய உள்பாகம் போலே அழகாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஆக விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில், அடுத்து திருத்தன்காவில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தான் இத்தனையும். திருத்தன்கா அப்படிங்கிற திவ்ய தேசமே அழகாக, அதுவே ஒரு குளிர்ச்சியான இடம். அதான் சிசிரோபவனேசன்னு சொல்ற. திருத்தன்கா, தன்னா குளிர்ந்த, கா அப்படின்னா பொழில் தோட்டம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அது திருத்தங்காங்கிறது. அதுல எம்பெருமான் குளிர்ந்த திருமணியோட இருக்கான். அதுல சம்சார தாபத்தை போக்குறான் அப்படின்னு அர்த்தம். வெக்காவில் திருமாலை பார்த்து, வெக்காவும் இந்த திருத்தன்காவும் சேர்த்து சொல்ற பாருங்க. ஏன்னா திருத்தன்கா தோட்டமா வெக்கா, அதாவது ஆழ்வார் அழகா ஒரு சொல்றார் திருவிருத்தத்துல, ஒரு பாசுரத்துல சொல்ற திருத்தன்கா பாசம் இருக்கு திருவிருத்தத்துல. அதுல திருத்தன்கானா அழகான ஒரு தோட்டம், குளிர்ச்சியான, தன்னா குளிர்ச்சியான, காணா தோட்டம்னு இருக்கும். குளிர்ச்சியான தோட்டம் இந்த ஊர். அப்ப இந்த பூலோகத்துல இருக்க மத்த இடங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் மொத்தமும் பாலைவனமா இருக்கான். பாலைவனத்தில் சோலை மாதிரி. ஏன்னா பெருமாள் இல்லாத ஊர்ல நிறைய இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் மொத்தமும் பாலைவனம். பெருமாள் இருக்கக்கூடிய இந்த திருத்தன்கா அப்படிங்கிறது சோலைவனம் அப்படின்னு இருக்கு. ஏன் அதெல்லாம் பாலைவனம் ஆச்சுன்னா, நமக்கு தாபத்தை மேல மேல அதிகமாக்குறது இல்லையோ. பாலைவனத்துல போய் ஒருத்த மாட்டேன்ட்டான்னா தாபம் அதிகமாகவே தவிர தாபம் குறையாது. அந்த மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் சம்சார தாபம் அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஆனால் திருத்தன்காவுக்கு வந்தாச்சுன்னா சம்சார தாபம் போய் நம்ம குளிர்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையோ. நான் இளம் வாய்க்கொண்டு நன்னீர் அறமென்று கோது கொண்ட வேநிலம் செல்வன் சுவைத்துமிழ் பாலை கடந்த பொன்னே கால் நிலம் தோய்ந்து விண்ணோடு தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலை சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே. நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறமென்று கோது கொண்ட, அதாவது இந்த பூமிக்கு நானிலம்னு பெயர். நானிலம்னா 4 நிலம் இருக்கான். அதுல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு 4. கடலும் கடல் சார்ந்த இடங்களும், வயலும் வயல் சார்ந்த இடங்களும், மலையும் மலை சார்ந்த இடங்களும், அப்படிலாம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு 4 நிலம்னு பெயர். சூரியன் என்ன பண்றான், அப்படியே தன்னுடைய வெயில்னால இந்த 4 விதமான லோகம், 4 விதமான பூமி இருக்கும் இல்லையோ, அதை அப்படியே தகிக்கிறான். அதுல இருக்கக்கூடிய ஜலம் மொத்தத்தையும் வாங்கிக்கிறான் உள்ளுக்குள்ள. வாங்கிட்டு அதுதான் மேகமா கொடுக்க போறான். ஆனா அப்படி வாங்கி சாப்பிடும்போது இந்த ஜலத்தை மொத்தம் வாங்கி சாப்பிட்டவன் அதுல அவனுக்கு ஏதோ பிடிக்கலையா, அதுல நல்ல சாரத்தை மேகமா கொடுத்துட்றான். சாரம் போக சக்கை இருக்கும் இல்லையோ, அந்த சக்கைய தூணு துப்பினா அதுதான் பாலைவனம் அப்படின்னு பெயர். பூமிக்கு 4 நிலம் தான் பெயர். இந்த 4 நிலத்திலிருந்து சூரியன் உமிஞ்சுதான் பாலைவனம். ஆனா சூரியன் சக்கையை துப்பிதான் அங்க மேகம் இல்லை பாருங்க. மேகம் இல்லை, அங்க வெறும் பாலையாக வெறும் வெயில் மாத்திரமும் இருக்கான். அப்படிப்பட்ட பாலைவனம். நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறமென்று கோது கொண்டான் வேநிலம் செல்வன் சுவைத்து உமிழ் பாலை. இதுதான் பாலைவனம். இதுதான் மற்ற ஊர்லாம். சூரியன் எப்படி துப்பின, அதாவது சாரத்தை எடுத்துக்கொண்டு மற்றதை துப்பினா பாலைவனம் ஆச்சோ, அந்த மாதிரி எல்லா ஊரும் இருக்கு. கடந்த பொன்னே, பொன்னேன்னு தன்னுடைய பெண்ணை பார்த்து சொல்ற, பெண்ணே நீ பெண் அல்ல, என் பொன் நீ, கேர்ள் இஸ் கேர்ள் மாதிரி, நீ உண்மையில என்னுடைய பொன். ஏன்னு கேட்டா, இப்ப இந்த பாலைவனத்தெல்லாம் கடந்து வந்துட்டோம் நம்ம, சோலைவனத்துக்கு வந்தாச்சுமா அப்படின்னு பொன் கிட்ட தாயார் சொல்ற. சோலைவனத்தை வந்தாச்சு, பாலைவனத்தெல்லாம் கடந்துட்டோம் நம்ம. சம்சாரத்துல எத்தனையோ பாலைவனம் பார்த்துட்டோம்.
அந்த பாலைவனத்தை எல்லாம் கடந்து இப்போ சோலைவனத்துக்கு வந்திருக்கோம். கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலம் சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே. இனி எப்பாலைக்கும் சேமந்தான். ஏன்னு கேட்டா இது எங்க இருக்குன்னா, கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தேவர்கள் எல்லாம் தன்னுடைய கால் நிலம் தோய்ந்து கால் நிலத்திலே படும்படி வந்து கைங்கரி மன்றாளாம். நித்திய சூரிகள்லாம் அந்த திருவெக்காவை பத்தி சொல்ற. பின்னோர் தொழும் கண்ணன் வெக்காவுது, திருவெக்கா கஷேத்திரத்துல தேவர்கள் எல்லாம் தன் காலை வைத்துக் கொண்டு, தேவர்கள் சொல்ல நித்திய சூரிகள்லாம் தன் காலை வைத்துக் கொண்டு சேவை செய்கிறார்களே, அந்த வெக்காவுது, அந்த வெக்கா பக்கத்துல ஒண்ணு இருக்கு. அம்பூன் தேனிலம் சோலை, அழகான பூக்கள் நிறைந்த தேன் நிறைந்த இளமையான சோலை, அதான் திருத்தன்கா. வெக்காவுக்கு பக்கத்துல அப்பாலது, வெக்காவையும் தாண்டி இருக்க, வெக்காவுக்கு பக்கத்துல இருக்கு, வெக்காவையும் தாண்டி ஒரு தோட்டம் ஒண்ணு இருக்கு, அதான் திருத்தன்கா அப்படிங்கிற திவ்ய தேசம். விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலம் சோலை அப்பால் அது எப்பாலைக்கும் சேமத்ததே, அது எப்பாலைக்கும் சேமத்ததே அப்படின்னு அந்த திருவெக்கா கஷேத்திரத்தையும் அதனுடைய தோட்டமாக பூந்தோட்டமாக இருக்கக்கூடியதையும் சேர்த்து வைத்து, இது இந்த சம்சார பாலை வனத்திலே இருக்கக்கூடிய சோலை வனமாக இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்னு சொல்றாரு இல்லையா. அதே ஒரு அனுபவத்துலதான் இங்க திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு, திருத்தன்காவில் வெக்காவையும் சேர்த்து சொல்றாரு பாருங்க இங்க. அது விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் பெருமாளை பாட கேட்டு, திருத்தன்கால இருக்க பெருமாள் தான் திருவெக்கால இருக்கார், அவர் தான் திருத்தன்கால இருக்க. ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், ஒரே ஆத்திலே அவுட் ஹவுஸ் கட்டி உட்காந்துருக்க மாதிரி இங்க இருக்கவர் அங்க இருக்கான்னு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கார். சுவாமி தேசிகன் கூட பல கிரந்தங்கள்ல திருவெக்காவை சாதிச்சிருக்கார். திருத்தன்கா தானே அவருடைய சொந்த ஊரு, தூப்புல். அதை கூட பாட காணும், திருவெக்காவை தான் பாடியிருக்கார் அவர். ஏன்னா அதுதான் அவருடைய சொந்த ஊருங்க மாதிரியாக ஹம்ச சந்தேசத்துல பார்த்தா இருக்கு, தேசிய பிரபந்தத்துல பார்த்தா அந்த ஹஸ்தேரி மகாத்மத்துல சாதிக்கிறார். அப்படி பல இடங்கள்ல பார்த்தோன்னா திருவெக்காவை சாதிச்சிருக்கார் சுவாமி. இப்பதான் தாற்பயம் புரியுது. ஏன்னா இது ரெண்டும் ஒரே திவ்ய தேசம் போல இருக்கு. நம்மாழ்வாரும் சொல்லியிருக்கார், திருமங்கி ஆழ்வாரும் சொல்லியிருக்கார், ரெண்டு பேரும் அனுபவிச்சிருக்கார், தேசிகனும் அனுபவிச்சிருக்காரு. அவ சொல்றதானே இவரும் சொல்ல போற, வேற என்ன சொல்ல போற. அதனால அந்த வெக்கா உது அப்படியே வெக்கா பக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். வெக்கா உது அம்பூன் தேனிலம் சோலை அப்பால் அது பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் தள்ளி இருக்கணும். வெக்காவே இல்ல, பக்கத்து அப்பாலுக்கு இருக்கக்கூடிய. எப்பாலைக்கும் சேமத்ததே இந்த பாசுரம். இதுலதான் சுவாமி தேசிகனை பத்தியான குறிப்பு இருக்குங்கிற. ஏன்னா எப்பாலைக்கும் சேமத்ததேன்னு சொல்றோம் இல்லையோ, வெக்கா பக்கத்துல இருக்க திருத்தங்கள் அது என்னென்னைக்கும் சேமத்தை கொடுக்கும். என்னன்னைக்கும் அது என்னத்தை சேமத்தை கொடுத்தது அப்படின்னு கேட்டான்னா, அந்த திருத்தன்காவில் மரதகத்தை, திருத்தன்கால இருக்கக்கூடிய மரதகமாக எம்பெருமான் சிவப்பதியான எம்பெருமான், அந்த சிவப்பதியான எம்பெருமானை காட்டுறது சுவாமி தேசிகன் தானே. அதனால இது எப்பாலைக்கும் சேமத்தது. ஆசிரியன திசையிலையும் போக திசையிலும் எப்பவுமே சிவப்பதியான எம்பெருமான் தான் நமக்கு பிராட்டியை விட்டு பிரியாத எம்பெருமான்கிறத காமிச்சபடியினாலே அப்படின்னு அழகா சொல்ற அங்க வியாக்கியானத்துல. வெக்காவில் திருமாலை பாட கேட்டு, வெக்கால இருக்க எம்பெருமான் சிவப்பதியா இருக்க எம்பெருமான். அங்க திருத்தன்கால் எப்படி மரதகமா இருக்காங்கிறதுக்கு அடையாளமாக வெக்காவில் திருமாலாக இருக்கானாம். பிராட்டியாரிடம் மால்னா வியாமோகம், மாலை மணிவண்ணா அத்தனை ஆசையோடு கூட. ஏன்னா போன பாட்டிலே பார்த்தோம், வில்லிருத்தும் எல்லையல் தோல் தோய்ந்தான் என்றும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும். ஸ்ரீராமாவதாரத்துல அந்த வில்லை முறித்து பிராட்டியை திருமணம் செய்து கொண்ட எம்பெருமான் பிராட்டியாருடைய திருத்தோளிலே சாய்ந்து தோய்ந்து போனான். சாய்ந்து போகலை, சாய்ந்து தோய்ந்து போனவன். அப்படியே பிராட்டியை அணைத்துக் கொண்டு இரண்டு பேரும் தோய்ந்த நிலையிலே, இரண்டு பேரும் தம்மை மறந்த நிலையிலே இரண்டு பேருமாக இங்கே துயில் கொண்ட இடம் திருவெக்கா. அதான் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே, ஒரு ராஜாவாக, ஒரு ராஜகுமாரனாக, ராஜகுமாரன்னா ஒரு ராணியோடு கூட இருக்கக்கூடிய ராஜகுமாரனாக எம்பெருமான் வந்திருக்கான் இல்லையா. அதுதான் இந்த பாசுரத்திலையும் வெக்காவில் திருமாலை. இந்த வெக்கால இருக்கக்கூடிய எம்பெருமான் திருமால், பிராட்டியாரிடம் அளவற்ற மோகம் கொண்டவன்.
அங்கே திருத்தன்காவில இருக்கக்கூடிய பெருமான் மரதக பெருமான், மரபுகள்ளி தாயாரோட கூட பிரகாசமாக இருக்கக்கூடியவன். இப்படி 2 பேர் இருந்தா அப்புறம் என்ன? அப்பாலைக்கும் சேமத்ததே அப்படின்னு ஆசிரியன வேலையோடு போக வேலையோடு வாசியற ஒரு மிதுனமே நமக்கு ஆசிரியம்னு பெரியாச்சாமியில சாதிக்கிற. நீ உபாயம் அந்தச்சியும் சரியே, இல்ல மோட்சத்துல அனுபவிக்கச்சியும் சரியே, இல்ல இங்க பெருமானம் அனுபவிக்கச்சியும் சரியே, திருமால் தான், பிராட்டியாரோட கூட இருக்கிற பெருமாள் தான் நமக்கு எல்லா விதத்திலையும் உத்தேசியமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அதை காமிக்கக்கூடிய எம்பெருமாள் 2 பேரும் பக்கத்துல இருந்துட்டு ஒரே ஊர்ல பக்கத்துல இருந்துன்னு இப்படி இருக்கலாம். விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட, இப்படி எல்லாம் எம்பெருமானுடைய வைபவத்தை எவ்வளவு அழகா பாடுறது அப்படின்னு கிளி பாடுறது. இதை கேட்டு தன்னை மறந்தாள் அப்படிங்கிற மாதிரி இதை கேட்கறதே ஒரு பரம போக்கியமாக நினைத்து ரொம்ப பிரீத்தியோடு கூட அதை பாட அவ கேட்டுன்னு இருக்கா. ஏதோ முடிஞ்சுட்டா சட்டன் முடிச்சுடலாம், 1 மணி ஆச்சா முடிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு, அதை பாடும்போது அந்த கிளி என்ன பண்றதா, ஆஹா பாடுவதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் வந்திருக்கேன்னு அழகா பாடுறதாம். கேட்டு அப்படின்னு கேட்கும்போது இந்த நாயகி என்ன பண்றா, ஆஹா இதை கேட்பதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கே அப்படின்னு ரொம்ப பிரீத்தியோட இதை கேட்கறாளாம். ஏன்னா சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று சுனைமணி மேல் துளிசோர சோர்கின்றாளே, நீ சொல்லுன்னு தானே சொன்னாள், இப்ப அது சொல்லித்து அப்படின்னா அப்ப அதை காட்டில வேற என்ன ஆனந்தம் வேணும். அப்ப என்ன பண்ணான்னு கேட்டா, வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று, உன்னை வளர்த்த பயன் பெற்றேன் நான், எப்படியெல்லாம் உன்னை வளர்த்தேன், திருநாமம் சொல்லி வளர்த்தேன், ஆகாரங்கள்லாம் கொடுத்து வளர்த்தேனே, பயன் இப்ப கிடைத்து எனக்கு ஒரு கஷ்டம்னா உதவினியானா எம்பெருமான் திருநாமத்தை சொல்லி எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறாய் அப்படின்னா வேற என்ன பலன் வேணும் அப்படின்னு. திருநாமத்தை கொடுத்தது உயிரை கொடுத்ததுக்காக சமானமா. வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று, வருகங்கிறா 2 கையும் நீட்டிக்கொண்டு நீ வா அப்படிங்கிறாளாம். ஏன்னா வளர்த்ததனால், அதாவது அழகா ஒண்ணு சொல்ற, அவள் வளர்த்ததனால் பயன் பெற்றேன்னு கௌரவத்தோட சொல்றா. இந்த கிளி எப்படின்னு கேட்டா, மட கிளியை, இது ரொம்ப மடப்பத்தோட இருக்கான், ஒரு லஜ்ஜையோடு கூட கிட்ட வரத்துக்கு யோசிக்கிறது. இது எப்படின்னு கேட்டா ஆச்சாரிய சிஷ்யன் மாதிரி இருக்கான். நல்ல ஆச்சாரியன், நல்ல சிஷ்யன், உத்தமமான சிஷ்யன். அந்த உத்தமமான சிஷ்யன் உத்தமமான விஷயத்தை ஸ்தாபிச்சுட்டு வந்தான்னா ஆச்சாரியன் என்ன பண்ணுவார்னா ரொம்ப சந்தோஷத்தோட வாப்பா வாப்பா அப்படின்னா எல்லாம் தேவரீர் அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்பானாம் அந்த சிஷ்யர். அந்த மாதிரியாக இந்த கிளி ஒதுங்கி நிற்கிறது. ஆனா அவள் கை நீட்டி கூப்பிடுகிறாளாம். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை, அழகா ஒரு உதாரணம் சொல்றார். தர்மத பரிரட்சிதாகனு ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆஞ்சநேயர் போய் பிராட்டி சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வர கண்டுபிடிச்சிட்டு அங்க வரைச்ச பெருமாள் என்ன சொல்றார், தர்மத பரிரட்சிதா, நீதான்பா எங்களை காப்பாத்தின, எங்கள் குலத்தை நீ காப்பாத்தின, பரதன் ஆகட்டும் எங்கள் குலமாகட்டும் மொத்தமும் உனக்கு தவாதீனம், உனக்கு அதீனமா இருக்கே, நீதானே எல்லாத்தையும் காப்பாத்துகிறாய் அப்படின்னு கொண்டாடுற. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு அந்த மோதிரத்தை கொடுத்து அமிச்சவரே இவர்தான், ஆஞ்சநேயருக்கு அந்த வைபவத்தை கொடுத்ததே இவர்தான், பெருமாள் தான், அவருக்கே எல்லாம் தெரியும். ஆனா கூட கொண்டாடுகிறார் இல்லையா, அப்படி கொண்டாடுகிறார். ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டான்னா, நிபிருத்தா பிரணதா பிரஹ்வஹா அப்படின்னு வரும். அதாவது ராவண சம்ஹாரம், ஸ்ரீராமனாலே ராவண சம்ஹாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை போய் சீதா பிராட்டி கிட்ட சொல்லணும். அதுக்கு ஆஞ்சநேயர் அனுப்பிச்சார், நீ போய் அசோகவனத்துல சீதா பிராட்டி இருக்க, அவர்கிட்ட போய் ஜெய் விஜய் பவன் சொல்லி இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிடும். உடனே ஆஞ்சநேயர் அதிவேகமா சீதா பிராட்டியை பார்க்கறதுக்கு ஓடி போற. அங்க போன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே 2 கையும் தூக்கி ஜெய் விஜய் பிராட்டி ஜெயிச்சாச்சு, வி வின், நம்மளாம் ஜெயிச்சாச்சு அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா நேரம் என்ன பண்ணாராம், விரக்ஷமூலே நிரானந்தாம் ராட்சசீபி பரிவிரதாம் நிபிருதா பிரணதா பிரஹ்வஹ சோபிகம்ய அபிவாத்யச. அங்க போனவர் கிடுக்கு வேகமா தான் போனார். விராட்டி கிட்ட வரைச்ச தன்னுடைய உடம்பெல்லாம் சுருக்கிண்டு, உடம்பெல்லாம் கூனி குறுகி கொண்டு, கையை வாயை பொத்தி கொண்டு கீழே விழுந்து சேவிச்சாராம். அப்படியே அடக்கமா ஓரமா நிற்கிறாராம். அதுதான் சிஷ்யலட்சணம் அப்படிங்கிறது. பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கார் இவர். இங்க வந்ததுதானே பெருமாள் கூட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு போனாருங்க. நீர் கவலையே படாதையும், நான் போய் பெருமாள் கூட்டுன்னு வரேன், இதுதான் நடக்கும்,
இப்படி எல்லாம் பிராட்டிக்கு ஆசுவாசம் பண்ணவர் அந்த யுத்த பிரகர்ஷத்தாலே எப்படி இப்படி எல்லாம் கொண்டாடுறா. ஒவ்வொரு இடத்தையும் ஏதோ ஒண்ணு ஜெயிச்சுட்டா பெருசா கொண்டாடுறாளே. ஆனால் நிபிருத்தா பிரணதா பிரஹ்வஹா உடல் குறுகி சீதா பேருக்கிட்ட சொல்லி சஹா அபிகம்ய அபிவாத்திய பிராட்டி கிட்ட போய் சேவிச்சுட்டு நிக்கிற அப்படின்னா எப்படியோ அந்த மாதிரி இந்த கிளியானது அப்படி இருக்கான். ஒரு சிஷ்யன் மாதிரி ஒரு தாசன் மாதிரி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அவர் ஆச்சாரியன் மாதிரி அவர் இருக்கார். யாரு? நாயகியானவர். அவர் அதுக்கு மேல என்ன பண்ணார் அப்படின்னா வளர்த்ததனால் பயன். ஆச்சாரியன் சிஷ்யனை கொண்டாடலாம், தப்பில்லை. வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. மேல ஒரு கைகூப்பி வணங்கினாங்க. அந்த கிளி பண்ண உபகாரத்தை நினைச்சு பார்க்கச்ச இது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாள். எப்படின்னா பெருமாள் மாதிரிதான். பெருமாள் ஆஞ்சநேயர் பண்ண உபகாரம். சீதா பிராட்டி அசோகவனத்துல பார்த்துட்டு வந்து ஆஞ்சநேயர் வந்து சொன்னாரு. அப்பஞ்ச வயஞ்சேன்னு ஆரம்பிக்கிறார். நாங்களும் எங்கள் குலத்தையும் எல்லாத்தையும் ரட்சிச்சாயாப்பா, உனக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார் பெருமாள். என்ன பண்றதுன்னு பார்த்து கடைசியில ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் பண்ணி தன்னையே கொடுத்தார். சர்வஸ்வதானா ஏச சர்வஸ்வ பூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதகான்னு வரும். ஆஞ்சநேயருக்குள்ள தானே ஐக்கியமாயிட்டாராம் பெருமாள். ஏன்னா ஆஞ்சநேயர் இவரை கட்டின்ட்டார், இவர் ஆஞ்சநேயரை கட்டின்ட்டார், திருவடியை கட்டி கொண்டார் அப்படின்னு சர்வஸ்வதானா மொத்தத்தையும் கொடுத்தாராம். அந்த மாதிரி இப்ப இவள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கிளி பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து கை நீட்டி கிளியை கூப்பிடா. ஆனா கிளி பவ்யமா இருக்கு. உடனே பார்த்தால் மடக்கிளியை கை கூப்பி. இதுக்கு பேசவே கூடாது, இனிமே பேச்சோ செயலோ எதுவுமே கிடையாது. ஆலிங்கனம் பண்றதோ இல்ல ஆஹா உன்ன மாதிரி யாரு பண்ணுவாங்கிறதோ அதையெல்லாம் மீறி ஏதாவது பண்ணணும். பேசுறதெல்லாம் வெறும நிறைய பேரை பாராட்டின்னு இருப்பா. செயலெல்லாம் நிறைய பேர் செய்வா. அதெல்லாம் கூடாது. ஒன்னே ஒண்ணு, கை கூப்பி வணங்கினாளே. கை கூப்பினால் வணங்கினாள், தலை வணங்கி கை கூப்பினாள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதனுடைய உபகாரத்தினாலே, ஏன்னா பேச்சையெல்லாம் மீறின இடம் அது, பேச்சுக்கெல்லாம் நிக்காது இது. அதனால வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளே. இது எப்படின்னு கேட்டான்னா ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு தூது அனுப்புறார் ருக்மிணி பிராட்டி. ஒரு பிராமணனை தூது அனுப்புறார் கிருஷ்ணன் கிட்ட. ஓலையை கொடுத்து அனுப்பிச்சார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா விவாகத்துக்கு முன்னாள் ராத்திரி வரைக்கும் திரும்பி வரல அவர். என்ன ஆச்சோ தெரியல. ராத்திரி விவாகத்துக்கு முன்னாள் ராத்திரி அந்த விவாகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் மாத்திரம் நிறைய ஆயின்னு இருக்கு. அப்ப என்ன இந்த போன பிராமணரும் வரக்கானும் கிருஷ்ணனும் வரக்கானுமே என்ன அப்படின்னு பார்த்தாருன்னா கொடியில பார்த்தா அவர் தலை தெரிஞ்சுது. நிறைய ஜனங்கள். முன்னாடி குலதேவி யாத்திரான்னு ஒரு யாத்திரைக்கு போயிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு நடுவில் அந்த பிராமணர் வந்துட்டார். இங்கேருந்தே பார்த்தார் ருக்மிணி பிராட்டி. அங்கேருந்தே அவர் கை காமிச்சுட்டார், கிருஷ்ணன் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத சூச்சமா தெரிவிச்சுட்டார். அதை பார்த்த உடனே பிராட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா ரொம்ப கவலையில இருந்து இருக்கும்போது, கண்ணன் என்ன வரக்கானுமே இருக்கும்போது இவர் சொன்ன அந்த செய்தி இருக்கும் இல்லையா, கண்ணன் வந்ததை காட்டிலும் அது சந்தோஷமா இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு குறிப்பை அவர் கொடுத்துட்டாரா. உடனே பிராட்டி என்ன பண்ணா, அவருக்கு ஏதாவது பண்ணணும். உபகாரம் எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்கார். கண்ணனை கூட்டு சேர்த்து வைக்கிறதுனா சாதாரண உபகாரமா. அவருக்கு என்ன உபகாரம் பண்ணலாம்னு பார்த்தாருன்னா பிரியமஞ்சன் நனாமசான்னு ஒரு பாகவதத்துல கை கூப்பி வணங்கினாலாம் அப்படின்னு. தலையெல்லால் கைமாறிலேனே அப்படின்னு நாச்சியார், சூடி கொடுத்த நாச்சியார் சொல்றார். அப்படின்னு பட்சிகள் கிட்ட தான் சொல்றார். தலையெல்லாம் உமக்கு இவன் தலையினாலே வணங்குவதை தவிர வேற கைமாறு கிடையாது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ரொம்ப பெரிய இந்த மாதிரி உபகாரங்கள்லாம் அதுக்கு பதில் வெறும் தேங்க்ஸ் சொல்லிட்டா போருமா, இல்ல 10 வார்த்தையை பாராட்டினா போருமா? ஒண்ணும் இல்லை. அதனால விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே அப்படின்னு ஆச்சரியமான பாசுரம். இங்க மடக்கிளி அப்படிங்கிறது சுவாமி தேசிகனை தான் மடக்கிளின்னு சொல்றார் அப்படின்னு. ஏன்னு கேட்டா அவரும் இந்த திவ்ய தேசத்திலே வளர்ந்த கிளி அவர். அப்புள்ளார் தான் இவரை வளர்த்தார் அப்படின்னு நம்மை கிளி போல பழக்கி வைத்த பாசுரங்கள்னு சுவாமி தேசிகனே சொல்ற. சொன்னதை சொல்லுமோ இல்லையோ கிளி, அந்த மாதிரி அப்புள்ளார் சொன்னதை இவர் திருப்பி சொல்றார். அம்மாள் சொன்னதை திருப்பி சொல்றவர் அப்புள்ளார், அப்புள்ளார் சொன்னதை திருப்பி சொல்றார், அப்படியே திருப்பி சொல்றவர் சுவாமி தேசிகன். அதனால அந்த தேசிகனை பார்த்தா அப்புள்ளார் இப்படிதான் பண்ணுவார் கட்டாயம் இல்லையா. விளக்கொளியை மரதக
திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கின. இந்த திவ்ய தேசத்திலே இங்கே மரதகத்தை பாடினவர், தாயாரை பாடினவர், இங்கே திருவெக்காவை பாடினவர், இங்கே கிளியாக இருந்தவர், ஆச்சாரியனுக்கும் மேல மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலேன்னு சொல்லும்படியாக அப்புள்ளார் இத்தனை விஷயத்தை சொல்லி கொடுத்ததுக்கும் ஒரு பயன். அவர் திருப்பி சொல்லும்போது கிளி திருப்பி பாடும்போது தானே இருக்கு. அது மாதிரி அப்புள்ளார் சுவாமி தேசிகனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாருன்னா அதனுடைய பலன் சுவாமி தேசிகன் இத்தனை ஸ்தோத்திரங்களும் பிரபந்தங்களும் சாஸ்திரங்களும் அள்ளி செய்யவே தானே அந்த பலன் கிடைச்சிருக்கு. அதனால மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே அப்படிங்கிற ரீதியில இருக்கார் சுவாமி தேசிகனும் அவருடைய ஆச்சாரியனும் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இதுல இருக்கு. இதெல்லாம் விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம், பின்னாடி பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.